வந்து எப்படி ஈஸியா பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி பண்றதுக்கு வந்துட்டு நான் வந்து 2 கப் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். ஃபர்ஸ்டே ஊற போட்டுக்கோங்க. இப்போ வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வந்து சூடானதுமே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சிருக்கேன். அது ஊற்றிக்கலாம். நெய் கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பிரியாணி இலை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, அப்புறம் ஒரு 3 பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, அப்புறம் 3 ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டே வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குறதுலாம் இருக்கு. அதனால நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். நல்லா வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து வந்து நான் ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நல்லா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ வந்து எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சிருக்கேன். அதை போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி, அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது கூடவே நான் வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து ரெண்டுமே வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து இப்போ வந்து 3/4 வாசி போட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சம் வந்து மிச்சம் வச்சிருங்க, நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் தயிர். இப்போ இதை வந்து நல்லா கலந்துடலாம். இப்போ அடுத்து வந்து நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் வச்சிருக்கேன். எலும்புள்ள பீசஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். சிக்கனை ஒரு பாதி கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க, ஏன்னா சிக்கன்ல இருந்து வர நிறைய தண்ணி வரும். நல்லா கலந்துடலாம். வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வேக விடுங்க, போதும். சிக்கன் வெந்துரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து 2 விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சிக்கன்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இதுதான் வந்து மெயின் ஸ்டெப்பே. வந்து அரிசி வந்து குலையாம நல்லா உதிரி உதிரியா வர்றதுக்கு இதுல இருக்கு இல்லையா, இந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்தணும். அந்த அளவுக்கு ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து சுண்ட வைக்கணும். இப்போ வந்து திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் வத்தட்டும். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் வந்து நல்லா வத்திட்டு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வந்து 2 கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி சரியா இருக்கும். இப்போ 3 கப் தண்ணி ஊற்றிக்க போறேன் நான். அதாவது 1 கப் ரைஸுக்கு வந்து 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். நான் வந்து இதுல வந்து ரைஸ் மெஷர் பண்ணனால இதுலயே வந்து தண்ணி வந்து மெஷர் பண்ணிருக்கேன். நான் ஊற வச்ச அரிசி வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லா வடிச்சிட்டு வந்துட்டு நான் இப்போ போட போறேன். தண்ணி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வந்து கொத்தமல்லியும் புதினா தலை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் செக் பண்ண முடியாது. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. நான் இப்போ வந்து குக்கர் மூடி வைக்க போறேன். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஹீட்ல வச்சு வேக விடுங்க, போதும். பாஸ்மதி ரைஸ் வெந்துரும். அதுக்கப்புறம் நம்ம விசில் எப்போ போடணும்னா வந்து ஆவி வந்ததுக்கு அப்புறம் விசில் போடுங்க. இப்போ வந்து ஆவி வந்துருச்சு, விசில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரெஷரும் வந்து ரிலீஸ் ஆகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஓபன் பண்ணா போதும். இப்போ பாருங்க, குக்கர் ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க, ரைஸ் எவ்வளோ அழகா உதிரி உதிரியா வந்திருக்குன்னு, அடியும் பிடிக்கல. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.